பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க. போன உடனே சேரன் கிட்ட கேட்குறாங்க, இங்கே பாருண்ண, நீ எதுக்காக ரெண்டாம் தரமாக அதுவும் அந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணணும்னு நீ நினைக்கிற? ஏண்டா உனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? ஏன்டா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டேன், எனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சம்மதம் அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. ஏண்டா இப்படி இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கேருந்து போகிறாரு. அண்ணா நீங்கள் எடுக்கிற முடிவு கரெக்டாக தப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. அவங்க பார்த்தீங்களா ஒரு மாதிரி பதட்டமாகவே பேசிட்டு போகிறாங்க. இன்னும் நாம் போய் அவங்க வீட்டை பார்க்கவே இல்லை, அதுக்குள்ளே நிச்சயதார்த்தம் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஏதோ தப்பாக இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அவங்க தான் சொன்னாங்கல்ல வெள்ளிக்கிழமை நல்ல நாளாக இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால தான் அவங்க அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க. எனக்கு இதில் சம்மதம் தான் அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே அப்படியே சோழனும் யோசிக்கிறாரு. உங்கள் எல்லாருக்கும் ஓகேவா அப்படின்னு நிலா கேட்குறாங்க. எனக்கெல்லாம் எதுவும் பிடிக்கல அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. என்ன பல்லவா உனக்கு? எனக்கு பரவாயில்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவரும் போகிறாரு. ஆனால் ஒரு மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அங்கேருந்து சேரன் சமைச்சிட்ருக்காரு. நிலா வந்து கேட்குறாங்க, இங்கே பாருங்கண்ணே, ஏதாவது வேணும் கல்யாணம் பண்ணணுன்ற கட்டாயத்தில் பண்ணுறீங்களா? எனக்கு புரியல, உங்களுக்கு ஓகே தானா அப்படின்னு நிலா கேட்குறாங்க. இல்லைப்பா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வெளியே வராங்க. வந்தவொடனே ஸ்கூட்டி எடுக்கிறாங்க. என்னங்க எப்போவுமே பஸ்ஸில் போவீங்க, திடீர்னு இப்போ ஸ்கூட்டியெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. அதுவா ஒன்றும் இல்லை, அந்த பஸ் ஸ்டாண்டில் நிறைய பேர் ரொம்ப என்னை போட்டு இரிட்டேட் பண்ணுறாங்க, அதனால தான் நான் வந்து ஸ்கூட்டியில் போக போகிறேன் அப்படின்னு அப்படி ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்டார்ட் பண்ணவே முடியல, துடைக்கிறாங்க. நானே துடைச்சி தரட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. பரவாயில்ல நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நல்லா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே லைட்டாக ஓட்டிகிட்டே போகிறாங்க. மறுபடியும் அப்படியே வந்துட்டு ரிப்பேர் ஆகுது. என்னங்க ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது, சரி இருங்க நானே ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. பரவாயில்லைங்க பாண்டியை வச்சு நான் ரெடி பண்ணிக்கிறேன், நீங்கள் போங்க பஸ் ஸ்டாண்டுக்கு, நீங்கள் போங்க, உங்களுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆமாங்க, ஐயோ என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டு மறந்தே போயிட்டேனே, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஐயோ இந்நேரம் அவள் போயிருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. சரி வாங்க நானே தள்ளிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி அப்படியே நிலாதை தள்ளிட்டு வராரு. பரவாயில்ல நானே தள்ளுறேன் அப்படின்னு நிலா தள்ளுறாங்க. 2 பேருமே சேர்ந்து வண்டியை அவங்கவுங்க அப்படியே தள்ளிகிட்டே வராங்க. வந்து மெக்கானிக் ஷெட்டுக்கு வராங்க. அங்கே பாண்டியும் வானதி 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னே தெரியல, அண்ணன் திடீர்னு ஒரு டிவோர்ஸ் ஆகிற அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ரொம்ப வருத்தப்பட்டு வானதிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்போது நிலாவும் சோழன் 2 பேரும் கடைக்கு வராங்க. வந்த உடனே எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் என்ன எப்போ பார்த்தாலும் கடையிலே தான் உட்காந்துட்டு இருக்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. ஆமாம் பாண்டியை தான் நான் பார்த்துட்ருப்பேன் அப்படின்னு வானதி சொல்கிறாங்க. இல்லை இந்த வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு, சரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க சோழன். இருங்க அண்ணி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ரெடி பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை அண்ணன் ஏன் இப்படி ஒரு கல்யாணத்துக்கு ஒத்துக்குச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாரு. விடுங்க, அதுக்கு எதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அவர் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்படி ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அதில் வர பிரச்சனையை அவர் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு வானதி சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அண்ணன் இப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நிலா எல்லாருமே சேர்ந்து சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே பாரு பாண்டி, உங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ண உடனே நாம் கல்யாணம் பண்ணிக்கலாம், புரியுதா? அவர் கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் நாம் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? விடு, நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, யாருக்கு எது எது நடக்கணுமோ அது தான் நடக்கும் அப்படின்னு வானதி சொல்கிறாங்க. வண்டியெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அண்ணி வண்டி ரெடி ஆகிடுச்சு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு. இந்தா பாட்டி எவ்வளோ காசுன்னு கேட்குறாங்க. அண்ணி காசுலாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு.